நம்முடைய ஆண்டவரும் அருமை ரட்சகருமாக இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்து சொல்கிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபையுள்ளவர். எத்தனை சந்தோஷமாக இருக்கிறீங்க? சத்தமா கேட்கல, எல்லாம் தூங்குறீங்க போல் இருக்கு. எல்லாம் ஆராதனை பண்ணும்போது கண்ணை திறந்துன்னு பார்க்குறீங்க. கண்ணு திறக்கலாமா? ஆராதனை முடிஞ்சு ஜெபிக்கும்போது கண்ணை திறக்கக்கூடாது, சரிங்களா? தேவ பிரசன்னத்தை உணரணும். நீ கண்ணை திறந்தால் தேவ பிரசன்னத்தை பார்க்க முடியாது. அவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க என்ன பண்ணுறாங்க, அதை தான் பார்ப்பீங்க தவிர நீங்கள் என்றைக்கு தான் தேவ பிரசனத்தை உணரணுன்னா நீங்கள் கண்ணை மூடணும், சரிங்களா? நான் கண்ணை திறந்து பார்த்துட்டு இருந்தேன், சரிங்களா? நான் ஏன் பார்த்தேன்னா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கர்த்தர் எங்களுக்கு அந்த விசேஷத்தை கிருபையை கொடுத்துருக்காரு, சரிங்களா? அதனால் என்ன பண்ணுன்னா, இது நம்ம வேடிக்கை பார்க்கறதுக்கான இடம் இது இல்லை, கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கான இடம் தான் இது. ஆமாம், அதை நம்ம இங்கே வர்றது நம்ம டு வர்ஷிப் த லார்ட், தேவனுக்கு கனத்தை செலுத்துறதுக்கும் தேவனை உயர்த்துறதுக்கு மாத்திரம்தான் நம்ம இங்கே வரோம், வேறு எதுக்கும் வரல, சரிங்களா? அப்போ அதை நம்ம அது கொடுக்கும்போது நமக்கு உண்டான கர்த்தர் செய்வார், சரிங்களா? இதுதான் ரகசியம், நிறைய பேர் சீக்ரெட் தெரியல. சரி, கண்களை முடிச்சு ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த நாளில் இந்த வார்த்தைகளை கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். தேவ ஆவியான நீர் தாமே ஆண்டவர் அடியனை மறைத்து வெளிப்படுங்க. இந்த வார்த்தைகள் பிள்ளையுடைய இருதயத்தில் கிரியை செய்வதாக. ஆண்டவரே, பேசுகிற எண்ணெயும் பிள்ளைகளை மூடி மறைத்து கொள்ளுங்க. ஆண்டவரே, சிந்தைகள் சிதறாதபடிக்கு கர்த்தர் நீர் நிலைப்படுத்துங்க. வார்த்தைகளை கவனிக்க உதவி செய்யுங்கப்பா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. சரி, மே மாதம் வந்தோடனே லீவ் ஆகிடுச்சு நிறைய பேருக்கு, அப்படி தானே? ஸ்கூலு லீவு, சர்ச்சு லீவ் விடாத இடம் ஒன்றே ஒன்று எங்கன்னா சர்ச் மட்டும்தான். ஆமாங்க. அதனால் மே மாதம் வந்தால் நிறைய லீவ் ஆகிடுது. சரி, ஆகட்டும். சரி, இன்றைக்கி நம்ம பார்க்க தேவ வார்த்தை மெல்லிய வஸ்திரம். தலைப்பினது மெல்லிய வஸ்திரம். நல்லா இங்கே கூர்ந்து கவனிங்க. இன்றைக்கி சொல்ல போகிற வார்த்தை, என்றைக்குமே நம்ம சொல்ல போகிற வார்த்தை பரலோகத்துக்கு கொண்டு போகிறது. இன்றைக்கி கொஞ்சம் ஸ்பெஷலான வார்த்தை, நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போகிற வார்த்தை. சரி, ஏதோ நம்ம விளையாட்டுக்கெல்லாம் கிடையாதுங்களா? நம்ம ஒவ்வொரு வாரமும் தெய்வ வார்த்தையை கேட்கும்போது நம்ம பலப்பட்டு நம்மளே ஆயத்தம் பண்ணுறோம். எங்கே போகிறதுக்கு? பரலோகம் போகிறதுக்கு, சரிங்களா? நம்ம இங்கே இல்லை, நம்முடைய குடியிருப்பு இந்த வீடெலாம் அழிஞ்சு போகும். அழியாத வீட்டை நம்ம கட்டிச்சுக்கிறோம். அதை பெற்றுக்கொள்ள நம்ம இங்கே இருக்கிற நாட்களில் பிரயாணம் போயிட்டுருக்குறோம். அப்போ நம்ம இங்கே இல்லை, நம்ம இங்கே பரதேசியாக இருக்கிறோம். அங்கே தான் நமக்கு சொந்த வீடு இருக்குது. ஆமாம், எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. சரி, அந்த வீட்டுக்கு போகிறதான வழியை தான் இன்றைக்கி கர்த்தர் நமக்கு எழுதி கொடுத்துருக்காரு. ஏசப்பா ஒன்றை கூட மறைக்கல, எல்லாத்தையும் எழுதி கொடுத்தாரு, சரிங்களா? அப்போ நம்ம தான் என்ன பண்ண கவனிக்கணும். சரி, இங்கே வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் அதோடைய 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 3வது சவுண்ட் எடுத்துங்க. சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. யாருக்கு? எவளுக்கு? அவளுக்குன்னு எவளுக்கோ, அப்படி தானே? அவளுக்கு, எவளுக்கு? சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி கொஞ்சம் அவளுக்கு அளிக்கப்பட்டது. அவளுக்கு சரியில்லை நினைக்கிறேன் டெக்னீஷியன் அங்கே. அதான் நேரத்துக்கு வந்தால் அதுவும் வேலை செய்யும் கரெக்டாக. நேரத்துக்கு வராது தான் ப்ராப்ளம். சரி, ரைட். ஏன்னா எல்லாமே என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாமே கொஞ்சம் காலேஜ் டிஸ்டர்பன்ஸ் தான். சரி, ரைட். ஆனாலும் கர்த்தர் நல்லவன். பிசாசு டிஸ்டர்ப் பண்ண வைப்பான், கர்த்தர் டிஸ்டர்பன்ஸ் எடுப்பார். இங்கே சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதியே என்று சொல்லப்பட்டது. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதுக்கு மேலே வாசனை வாசிங்களேன். 19:7 வாசிங்க. நான் சந்தோஷப்பட்டு கைகூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்த பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். இப்போ யாருக்கு வஸ்திரம் கொடுத்தாருன்னா ஆட்டுக்குட்டியோடைய மனைவிக்கு கொடுத்துருக்காரு, சரிங்களா? யாருக்கு கொடுத்துருக்காரு? அவளுக்குன்னா நீங்கள் யாரும் நினச்சிக்க போகிறீங்க? ஆட்டுக்குட்டியானுடைய மனைவிக்கு. இந்த இடத்துல தான் மனைவின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நம்ம மனவாட்டியாக இருக்கிறோம், மனைவி ஆக போகிறோம், புரியுதல்லைங்களா? இப்போ நிச்சயதார்த்தம் தான் முடிஞ்சிருக்கு. கல்யாணம் எங்கே நடக்கும்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி தரையில் இல்லை,
மேலே மத்திய ஆகாயத்தில் கல்யாணம் நடக்கும். சரிங்களா? இப்போ சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு கொடுக்கப்பட்டது. நல்லா பாருங்கள், நமக்கு தேவன் சுத்தமும் பிரகாசமான வஸ்திரத்தை கொடுத்துருக்காரு. எதுக்கு? வாங்கி வச்சுக்கிறதுக்கு இல்லை, போடுறது. புரியுதுங்களா? அந்த அந்த மணவாட்டிக்கு மனைவிக்கு தேவன் கொடுத்துருக்காரு. சரிங்களா? எது கொடுத்துருக்காரு? இதுதான் அந்த மெல்லிய வஸ்திரம், இதை கொடுத்துருக்காரு. இதை தரித்து கொள்ளுன்றாரு. தரித்து கொள்ளுறா. இப்போ ட்ரெஸ்ஸு வாங்கி வச்சுட்டா போதுமா, இல்லாட்டி போடணுமா? இப்போ இன்னைக்கு ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா, கல்யாண பொண்ணு எப்படி எங்கெங்கெல்லாம் போகிறாங்க, கல்யாண பொண்ணு பண்ணுறாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியே ஃபோட்டோ ஷூட் நடக்குதுங்களா? அது ஒரு ட்ரெண்ட் ஆகிடுச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த ஃபோட்டோ எடுத்து அப்படியே கொடுத்து கிஃப்ட்டு கொடுத்து அங்கே அசுத்துறாங்க, எல்லாமே பார்த்து பிரமிக்கிறாங்க. இப்போ நல்ல ட்ரெஸ்ஸை கொடுத்து நல்லா மேக்கப் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. யார்? வீட்டுக்காரர். நம்ம என்ன பண்ணுறாரு? ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்து. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பொண்ணுக்கு ட்ரெஸ்ஸை யார் வாங்கி கொடுக்குறது? மாப்பிள்ளை வீட்டில் வாங்கி கொடுப்பாங்க. அப்படி தானே? அது கேட்குறவங்க பண்ணுங்க, ரொம்ப ஆசைப்பட்டு 20,000-30,000 போடலாம் எடுத்துருவாங்க. வேணும்னு அவங்க வாங்கினா 5,000 முடிப்பாங்க. மாப்பிள்ளை வீட்டு சைடு வாங்கி கொடுனா போடு அப்படின்னு போட்டுருவாங்க. ஆமாம் இல்லைங்களா? இதுதான் இன்றைக்கி நடக்குது. நான் நடக்காத சொல்ல. அப்போ இங்கே ஏசப்பா ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்துருக்காரு. என்ன ட்ரெஸ்ஸுன்னா, நீங்கள் நினைக்கிற மாதிரி காஞ்சிபுரம் பட்டு இல்லை. இங்கே இவர் கொடுத்துருக்குது சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம். ஆக்சுவலாக மெல்லிய வஸ்திரத்தை அங்கே என்ன போட்டிருக்கு? ஃபைன் லெனினா? அப்படி தானே? லெனின் தானே? நமக்கு பட்டு புடவை கட்டி தான் பழக்கம். இல்லை வேறு என்ன ட்ரெஸ் இருக்குது? நல்லா பார்டர் வச்சது, நல்லா ஆரி ஒர்க் ப்ளவுஸு அப்படி போட்டு தான் பழக்கம். சும்மா இன்னைக்கு ட்ரெடிஷன். ஆனால் அங்கே ஆர்டர் சொல்லிக்கிறது மெல்லிய வஸ்திரம்னா ஃபைன் லெனின் சொல்லப்பட்டது. லெனினுடைய காஸ்ட் எவ்வளோ தெரியுங்களா? லெனின் இருக்கிறதே காஸ்ட்லி. அது போட்டோன்னா வெயிலுக்கு அது வேர்க்காது, வெக்க இருக்காது. அந்த அளவுக்கு குவாலிட்டியானது. 20,000 ரூபாய்க்குலாம் ஷர்ட் இருக்குது. 20,000 25,000 ரூபாய்க்குலாம் ஷர்ட் இருக்குது, ஒரு ஷர்ட்டு. சரிங்களா? அப்படி தேவன் நமக்கு கொடுத்தது சுத்தமான மெல்லிய வஸ்திரம். இல்லை பாருங்கள், மெல்லிய வஸ்திரம் யார் கொடுக்கப்பட்டுனா ராஜாக்கள் தரிப்பாங்க. யார் போடுறது? அப்போ அவர் ராஜா. இந்த ராஜகுமாரத்துக்கு என்ன தான் கொடுத்துருக்காரு? சுத்தமும் மெல்லிய வஸ்திரத்தை கொடுத்துருக்காரு. கொடுத்தது எது தெரியுமா? போட்டுக்கிறதுக்கு. வசனம் கொடுத்தது எதுக்கு தெரியுமா? நல்லா பாருங்கள், மனவாட்டிக்கான காரியம் இன்றைக்கி பேசுகிறேன். வசனம் கொடுத்தது எதுக்கு தெரியுங்களா? வாங்கி அங்கே எடுத்து அங்கே வைக்கிறதுக்கு இல்லை. உன் வாயை நல்லா விரிவாத்திர, அதை நன்மையால் நிரப்புறனாரு. நம்ம என்ன நினைப்போம்? பீஸா, பர்கர், அது நினைப்போம். ஆனால் தேவன் அதை சொல்ல, நீ வாயை தர, உன் வாயை இந்த நன்மையான வார்த்தையினால் நிரப்புற. சரி, இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் பண்ணுவோம்ல. இப்போ கல்யாணத்துக்கெலாம் பயங்கரமாக ப்ரைடல் மேக்கப் தான், ப்ரைடல் ட்ரெஸ் தான், ஃபோட்டோ ஷூட்டு தான். அது கூட சொல்லி கொடுத்துருவாங்க. இப்படி நிற்கணும் ஃபோட்டோவில், ஸ்டேஜில் நிற்கும்போது லைட்டாக இப்படி ஸ்மைல் பண்ணணும். கற்றுக் கொடுக்குறோம் இல்லைங்களா? கற்றுக் கொடுத்துறாங்க இல்லைங்களா? அதை கப்புன்னு பிடிக்கிறோமே. என்னைக்காவது ஏசப்பா அந்த கப்புன்னு பிடிச்சிருக்கிறோமா? அதெல்லாம் பிடிக்கணும் கப்புன்னு. ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணுறவன் இப்படி சிரிக்கணும், இப்படி நிற்கணும், இப்படி நிற்கணும், இப்படி பண்ணணும்னா நம்ம பண்ணிடுறோம். ஏசப்பா சொல்கிற என்னைக்காவது பண்ணியிருக்கிறோமா? பண்ணும். அவன் அவன் காசுக்காக ஃபோட்டோ ஷூட் முடிஞ்சுன்னா காசை வாங்கின்னு போயிடுவான். ஆனால் ஏசப்பா நம்மளை விட்டு விலக மாட்டாங்க. சரி, இப்போ இந்த மெல்லிய வஸ்திரம் பார்த்தீங்கன்னா, மெல்லிய வஸ்திரம் மைக் ஆன்ல இருக்குங்கிறது. சரி, என்ன ஹம்மிங் ஒரு லைட்டாக. சரி, இப்போ இந்த மெல்லிய வஸ்திரத்தை ராஜ வஸ்திரத்தை நமக்கு கொடுத்துருக்காரு. சரிங்களா? அப்போ அந்த ராஜ வஸ்திரத்தை என்ன பண்ணுவோம்? தரித்து கொள்ளுமா. என்ன பண்ணுமா? தரித்து கொள்ளுமா. அந்த ராஜ வஸ்திரம் என்ன தெரியுங்களா? நீதி. என்னது? நீதி. ஒரு மனவாட்டியே நம்ம இருந்தோன்னா அது நீதி செய்யறதா இருக்கணும். நம்ம நீதி செய்யணும். புரிதலுங்களா? அப்போ நீதி செய்ய நான் எங்கே போகிறது? என்ன சொல்லியிருக்காரு? அதான் பின்பு தான் நாங்கள் பார்க்க போகிறோம். ஒரு மனவாட்டியாக இருந்தால் என்ன பண்ணுன்னா நம்ம நீதி செய்யணும்னு சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க சங்கீதம். இன்னொரு வாசம் வாசிங்க. வெளிப்படுத்தல 21:2 வாசிங்க. 21:2 வாசிங்க.
வெளிப்படுத்தல் 21:2. யோவானாகிய நான் நல்லா சத்தமா வாசிங்க. யோவானாகிய நான் ஆ புதிய எருசலேமாகிய சாப்பிடலையா? யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய ஆ. பரிசுத்த நகரத்தை ஆ. தேவனிடத்திலிருந்து ஆ. பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். கண்டேன். அது தன் புருஷனாக தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாகப்பட்டிருந்தது. இப்ப இங்க மறுபடியும் மனைவின்னு சொல்லியிருக்காரு. அலங்கரிக்கப்பட்ட, புரியுங்களா? அலங்கரிக்கப்பட்ட. அப்ப நம்ம எப்படி அலங்கரிக்கப்படன்னு தேவன் விரும்புகிறார் தெரியுங்களா? அவர் ராஜா, அவர் நீதி உள்ளவர். நம்ம ராணி, நம்மளும் நீதி உள்ளவர்களாக இருக்கணும்னு தான் விரும்புகிறாரு. அதனால தான் என்ன பண்ண, ஆகையால் நான் பரிசுத்தர், என்னிடமா வருகிற நீங்களும் பரிசுத்தமானாரு. நான் நீதி உள்ள தேவன், நான் நீதி செய்கிறவர், நீங்களும் நீதி செய்யணும், அலங்கரிக்கணும்னு சொல்லப்பட்டு. நீங்கள் அலங்காரம்னா நிறைய ஐப்ரோஸு, லிப்ஸ்டிக்கு இதெல்லாம் போட்டு அலங்கரிக்க, அந்த மாதிரி நற்கிரியினால உங்களை அலங்கரிக்கணும். பைபிள் சொல்லப்பட்டிருக்கு, நற்கிரியினால நமக்கு அலங்கரிக்க நம்ம வேறு மாதிரி போயிடுவோம். சரிங்களா? அதனால் தேவன் நமக்கு கொடுத்தது என்னென்னா நீதி செய்யும்படியாக. இன்னொரு வசனம் வாசிங்க, சங்கீதம் 132:9. உம்முடைய ஆசாரியர்கள் நீதியை தரித்து உம்முடைய பரிசுத்த. சரி, அப்ப என்னதான் கொடுத்துருக்காருன்னா நீதியை தரித்து கொள்ளமா. மனவாட்டியாகிய நாம் நீதியை தரித்து கொள்ளமா. அவன் இல்லை, உம்முடைய ஆசாரியர்களை தரித்து கொள்றாங்க. அப்ப எதையோ ஒன்று கொடுத்துருக்காருன்னா அது நீதியை கொடுத்துருக்காரு. அந்த நீதியை நம்ம வாங்கி வைக்கிறதுல நீதி செய்யணும். ஒரு மனவாட்டின்னு பார்த்தீங்கன்னா நீதி செய்கிற ஒரு மனுஷன், அது ஆணில் பெண்ணில் எல்லாம் ஒன்று தான். தேவனுடைய பார்வைக்கு அவர் தான் ராஜா, நம்ம ராஜகுமார்த்தி. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பு சாதாரணம் இல்லை, வெண்மையும் சுத்தமும் பிரகாசமான ராஜ வஸ்திரத்தை நமக்கு கொடுத்துருக்காரு. நீங்கள் ரட்சிப்பை சாதாரணமாக நினச்சிக்காதீங்க. இந்த உலகத்தில் எத்தனையோ ஐஸ்வர்யவான்கள் இருந்தோம், எத்தனை பெரிய பெரிய ஆட்கள் இருந்தோம், அவங்களுக்கு இல்லாத ரட்சிப்பு நமக்கு கொடுத்துருக்காரு. ஒருவேளை பொருளாதாரத்தில் நமக்கு குறைவாக இருக்கலாம், பணம் இல்லாமல் இருக்கலாம், அந்தஸ்து இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நம்ம மேலே போட்டிருக்கிற வஸ்திரம் த காஸ்ட்லி ஒன். புரிதா இருக்குங்களா? அம்பானியாக இருந்தாலும் இந்த வஸ்திரத்தை காசை கொடுத்து வாங்க முடியாது. தேவனுடைய வாரத்தை பணம் கொடுத்து, ஒருவேளை நம்ம ஏழையாக இருக்கலாம், ஏழ்மையாக இருக்கலாம், தரித்திரப்பட்டிருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம், போராட்டம் இருக்கலாம், ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது விலையேற பெற்றது. தேவன் எதை கொடுத்தாலும் நமக்கு பெஸ்ட்டாக தான் கொடுத்துருக்காரு. நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பெஸ்ட்டை விட்டுருவோம். இன்றைக்கி இருக்கிற பிரச்சனையை பார்த்து அப்படி இருந்தால் ஆனது உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேல்யூ உனக்கு தெரியுமா அப்படின்னாரு. அந்த வேல்யூ தான் இங்கே கர்த்தர் காமிச்சிருக்காரு. சரிங்களா? ராஜ வஸ்திரத்து மேலே போட்டிருக்கிறாரு. சரிங்களா? சாதாரண வஸ்திரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்பின் வஸ்திரம் காஸ்ட்லி. அதனால் அதை பெற்று கொண்டிருக்கிற நாம் என்ன செய்யணும்? நமக்கு வஸ்திரத்தை உடுத்திருக்க நம்ம என்ன செய்யணும் தான் இன்றைக்கி இங்கே சொல்லப்பட்டிருக்கு. சரி, முதல்ல நம்ம இன்றைக்கி 3 பேரை பார்க்க போகிறோம். 2 பேர் வந்து மனவாட்டி தேவன் சொன்னதை செஞ்சாங்க. ஒருத்தங்க என்ன பண்ணல, தேவன் சொன்னது செய்யலை. அதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரி, ட்ரெஸ்ஸை கொடுத்தாங்களா, ட்ரெஸ்ஸை நம்ம போட்டுக்கணுமா? அதான் இங்கே பார்க்க போகிறோம். வாசிங்க, ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் அதனுடைய 53ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கும்போது, எலியாசார் வந்து வஸ்திரத்தையும் வெள்ளியையும் பொன்னையும் எடுத்து ரெபேக்கால் கையில் வைக்கிறார். வாசிங்க. பின்பு அந்த ஊழியக்காரன் வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் எடுத்து ரெபேக்காலுக்கு கொடுத்ததுமன்றி அவளுடைய சகோதரருக்கும் தாய்க்கும் சில உச்சிகளையும் கொடுத்தார். எப்பவுமே மனவாட்டி ஸ்பெஷல், எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. தேவனுடைய பார்வைக்கு மனவாட்டி ஸ்பெஷல். மற்றவங்க தான் கிஃப்ட் தான். ஆனால் நமக்கு அப்படி இல்லை. இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்க. எதுக்கு கொடுத்துருக்காரு? எதுக்கு ரெபேக்கால் கொடுத்துருக்காரு? போட்டுக்கிறதுக்குங்க. வசந்த நீதி செய்பவன் நீதி செய்யட்டும், பரிசுத்தமாய் வாழ்பவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். ஆமாம் இல்லைங்களா? அப்போ நமக்கு தேவன் நீதியை கற்றுக் கொடுத்தாருன்னா அந்த நீதியை செய்கிறது தான் தரித்து கொள்வது. பரிசுத்தத்தை கொடுத்துருக்காருன்னா வாங்கி வைக்கிறதில்ல, அதை தரித்து கொள்ளணும். பரிசுத்தமாக வாழணும், நீதியாய் வாழணும். சரி, இந்த அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளி தெரியுமா அடையாளம்? எல்லாத்துக்கும் ஒரு அடையாளம் இருக்குது. வெள்ளி வந்து ரட்சிப்புக்கு அடையாளம், தங்கம் வந்து மகிமைக்கு அடையாளம், வஸ்திரம் வந்து நம் நிர்வாணத்தை மூடுவதற்கான அடையாளம்.
அங்கே தோட்டத்தில் நிர்வாணம் ஆக்கிறவனுக்கு கர்த்தர் தான் வஸ்திரத்தை கொடுத்தாரு. ஆமாம் இல்லைங்களா? சரி, இந்த அம்மா கிட்ட என்ன குவாலிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா நமக்கு நல்லா தெரியும். அநேக கல்யாணத்தில் நிச்சயதார்த்தத்தில் பேசப்படுகிற ஒரு பெண்மணி தான் இந்த ரெபேக்கா. சரிங்களா? இந்த ரெபேக்காவுடைய பேருக்கு என்ன அர்த்தம்னா அழகினால் கட்டுகிறவள். சொல்லுங்க, அழகினால் கட்டுகிறவள். அழகினால் அப்படி அர்த்தமா ரெபேக்காக்கு? ரெபேக்காக்கு அர்த்தமா அழகுனால தன்னை அலங்கரிக்கிறவள். சரிங்களா? இவங்ககிட்ட என்ன அழகு இருந்துச்சுன்னா சேவை மனப்பான்மை இருந்துச்சு. என்ன இருந்துச்சு அவங்ககிட்ட? இப்போ பாருங்க, இந்த சம்பவம் நல்லா தெரியும். தேவன் யாருக்கு என்ன கொடுப்பாருன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா சேவை மனப்பான்மை, ஹாஸ்பிட்டாலிட்டி உள்ளவங்க தான் கர்த்தர் கொடுப்பார். தேவன் விரும்புகிற காரியம் அது ஒன்று. நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 13-14 வாசிக்கலாம். இதோ நான் இந்த தண்ணீர் துறை வண்டியிலே நிற்கிறேன், இந்த ஊராருடைய பெண்கள் தண்ணீர் மொல்ல புறப்பட்டு வருவாங்க. சரி, இதெல்லாம் நமக்கு தெரியும். இப்போ தண்ணி மொல்றதுக்கு வருவாங்க. சரிங்களா? அங்கே போய் தான் அண்ணன் என்ன பண்ணிருக்காரு, எலியேசர் அண்ணன். எலியேசர் வந்து பரிசுத்த ஆவிக்கு அடையாளம். அவர் போய் என்ன பண்ணுறாரு, ஈசாக்கு பொண்ணு பார்க்கறதுக்காக போனார். சரிங்களா? ஈசாக்கு பொண்ணு பார்க்கறதுக்காக போனார். அங்கே போய் ஸ்டே பண்ணுறாரு. நல்லா பாருங்கள், அந்த 53ஆம் வசனத்தில் இதெல்லாம் கொடுத்தார்ல. 53ஆம் வசனத்தை கொடுத்தார்ல. எதுக்கு கொடுத்தாரு? ஆவியானவர் வரும் பொழுது நமக்கு இவைகள்லாம் கொடுப்பார். நம்ம அதை போட்டுட்டு தான் எங்கே போகணும்? ஆவியானவர் கூட என்ன பண்ணணும்? ட்ராவல் பண்ணணும், நீதி செய்யணும், மகிமையை தரித்து கொள்ளணும், அவர் கொடுத்த ரட்சிப்பை பிடித்து கொண்டு ஆவியானவருடைய பலத்தோடு கூட போகணும். புரிதலைங்களா? அப்போ இந்த அம்மா என்ன பண்ணாங்கன்னா தண்ணி எடுக்க வந்தப்போ இவர் மனசில் நினச்சிது, யாருக்கிட்ட ஹாஸ்பிட்டாலிட்டி இருக்கோ, யாருக்கிட்ட சேவை மனப்பான்மை இருக்கோ அவங்க தான் யார்? ஏன் எஜமானுக்கு மனவாட்டி அப்படின்னு ஒரு ஜெபம் பண்ணுறாரு. நல்லா பாருங்கள், எலியேசர் வந்து யாருக்கு அடையாளம்? யாருக்கு அடையாளம்? ஈசாக்கு யாருக்கு அடையாளம்? ஏசு கிறிஸ்து. ஆபிரகாம் பிதாவாகிய தேவனுக்கு அடையாளம். அப்போ ஏசப்பாவுக்கு மனவாட்டி ஆக போகிற ஒரு பெண்ணுக்கு என்ன குவாலிஃபிகேஷன்னா ஹாஸ்பிட்டாலிட்டி உடைய ஒரு பெண்ணாக இருக்கணும். புரியுதுங்க? சேவை நீதி செய்கிற ஒரு மனப்பான்மை இருக்கணும். இந்த அம்மா வராங்க. நல்லா பாருங்கள், முகம் அறியாதவர் அவர். யார்? எலியாசாரு மூஞ்சி முகம் தெரியாது. சரிங்களா? தெரிஞ்சவங்களுக்கு செய்கிறதுனால ஒரு லாபமும் கிடையாது. தெரியாதவர்களுக்கு செய்யணும். வராரு, தண்ணி கேட்காரு. இவர் அதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணிட்டுருக்காரு. நான் கேட்கும்போது எனக்கும் கொடுத்துட்டு என் ஒட்டங்களுக்கு வார்க்கும் சொன்னப்போ இந்த அம்மா அப்படியே செஞ்சாங்க. அப்போ இந்த அம்மா கிட்ட என்ன இருந்துச்சு? என்ன இருந்துச்சு? சர்விங் மைண்ட். அவங்களுக்கு உதவுற குணம் இருந்துச்சு. அப்போ ஏசப்பா கூட உதவுற குணம் இருக்குல்ல, ஆமாம் இல்லைங்களா? அதே போல் தான் நாமும் உதவுகிற குணமாக இருக்கணும்னு கர்த்தர் எதிர்பார்க்குறாரு. இந்த நீதின்றது நீங்கள் எதையோ நினச்சி போகிறீங்க. நான் கடைசியாக உங்களுக்கு அதை விவரித்து டீட்டெயிலாக காண்பிக்கிறேன். நம்ம நீதி செய்யணுன்னு தான் நமக்கு கர்த்தர் நீதியை கொடுத்துருக்கிறாரு. ஏன்னா அவர் நீதியின் தேவன். யெகோவா சிட்கேனு நீதியின் தேவனாக இருக்கிறாரு. சரி, இப்போ இந்த அம்மா அங்கே போனாங்க. இது எல்லாம் கான்ட்ரவர்சி போகுது. அவங்க இவருக்கும் தண்ணி எடுத்து கொடுத்தாங்க, ஒட்டங்களுக்கும் வார்த்தாங்க. வார்த்தப்போ அவருக்கு என்ன தெரியுமா ஆயிடுச்சு? 13-14 வாசிச்சு நம்ம வாசிச்சிங்களா? வாசிங்க. 14 வாசிங்க. ஆதியாகமம். நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும்போது குடி என்றும் உன் ஒட்டகங்களுக்கு குடிக்கும்படி வரப்பேன். சரி, இப்போ இவங்க சொல்கிறாங்க நீங்கள் குடிங்க, ஒட்டங்களுக்கு வார்ப்பாங்க, அதெல்லாம் போகிறோம். கைமாறு கருதாமல் தான் என்ன பண்ணிருக்காங்க. அவர் என்ன கொடுப்பார்லாம் அவங்களுக்கு தெரியாது. புரிஞ்சுதுங்களா? அவர் என்ன கொடுப்பாருன்னு தெரியாது. ஆனால் உதவின்னு கேட்ட பொழுது என்ன பண்ணிருக்காங்க. நல்லா பாருங்க, உதவின்னு கேட்கும்போது நல்ல காரியத்துக்கு உதவி செய்யணும். இப்போ அந்த இடத்துல அந்த மனுஷனுக்கு தண்ணி தாகம், தண்ணி தேவை. தண்ணி கேட்டப்போ தண்ணி கொடுக்கணும். இந்த நபருக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கொடுக்கணும். நன்மையான தேவைகள். சரி, இந்த அம்மா என்ன பண்ணாங்க? கைமாறு கருதாமல் என்ன பண்ணாங்க? உதவி செஞ்சாங்க. 24-21 வாசிங்களேன். 24-21 சீக்கிரம். அந்த மனிதன் அவளை குறித்து ஆச்சரியப்பட்டாராம். இவ்வளோ ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி, இவ்வளோ ஒரு நீதி செய்கிற நான் யாருன்னு தெரியாது. முன்ன பின்ன என்ன பார்த்ததில்லை. பார்த்ததில்லைங்க. பார்த்தாங்களா அவங்க வயது எவ்வளோ தெரியுமா சொல்கிறாங்க? அப்போ அன்றைக்கி
ஸ்காலர் சொல்கிற வயசு 12 வயசு, 12லேருந்து அந்த வயசு தான் சொல்கிறாங்க, 12 14 வச்சுக்கோங்களேன், ரைட். அப்போ யாருன்னு தெரியாதவங்களுக்கு உதவி செஞ்சாங்க பார்த்தீங்களா? ஆமாங்களா? எதுவும் எதிர்பார்க்கல, அவர் இதை செய்வார் அதை செய்வார்லாம் எதிர்பார்க்கல. ஆனால் ஒன்றே ஒன்று அவங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீதி செய்கிற குணம் இருந்துச்சு. சலிக்காமல் என்ன பண்ணாங்க, அவருக்கு தண்ணியை கொடுத்து ஒட்டங்களுக்கு கொண்டு வார்த்தாங்க. இதுக்கப்புறம் நம்ம பார்க்குறோம், அவர் அவங்க வீட்டுக்கு போவார், எல்லாம் பேசுகிறாரு, எல்லாம் பேசிட்டு எல்லாம் பாருங்கள், நீங்கள் நீதி செய்யும்போது உங்களுக்கு எல்லாம் கொடுக்கப்படும். உங்களுக்கு ரட்சிப்பு கொடுக்கப்படும், உங்களுக்கு மகிமை கொடுக்கப்படும், உங்களுக்கு ரட்சிப்பின் வஸ்திரம் கொடுக்கப்படும். இதெல்லாம் கொடுத்து வாங்கிட்டு நம்ம எப்படி இருக்கணும்னா அலங்கரித்து கொண்டு நம்முடைய பிரயாணங்கள் அப்படியே போனோம். இப்போ இந்த எலியாசர் கூட்டு போவார்ல, நீங்கள் எல்லாம் நீங்கள் நான் சுருக்கமாக சொல்லிட்டு போகிறேன், கூட்டிகிட்டு போவார்ல, கொடுத்த ட்ரெஸ்ஸெல்லாம் வாங்கி என்ன பண்ணிட்டு பத்திரமா வச்சுட்டு போல, எல்லாவற்றையும் போட்டு தன்னை அலங்கரித்து கொண்டு தான் அவரோடு கூட ஒட்டகத்தில் ஏறி போகிறாங்க. இன்றைக்கி ஏசப்பா நம்மளை அழைச்சிருக்காரு, நமக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்துருக்காரு, நீதியை செய்ய சொல்லியிருக்காரு. இது எல்லாம் செஞ்சுட்டு தான் வாழ்க்கையில் போயிட்டே இருக்கணுமே தவிர வாங்கி அங்கே ஓரம் வச்சுட்டு அப்படி வெறுமையாக போகக்கூடாது. வெறுமையாக வருகிறத தேவன் விரும்பலை. ஆமாம் இல்லைங்களா? நம்ம நீதி செய்யணும் தேவன் கற்றுக் கொடுத்துருக்காரு. அப்போ இந்த மெல்லிய வஸ்திரம், ராஜ வஸ்திரம் எதை குறிக்குதுன்னா நீதியை குறிக்குது. இந்த மாதிரி என்ன பண்ணாங்க, நீதி செஞ்சாங்களா? செஞ்சாங்க. ரெண்டாவது வந்துடலாம், இவங்க செஞ்சாங்க. அதை கூட பார்த்தீங்களா, எங்கள் வீட்டில் இடம் இருக்கானா, இடம் இருக்குது, தீவனம் இருக்குது, தங்க இடம் இருக்குது, எல்லாமே இருக்குன்னு என்ன பண்ணுறாங்க, முன்ன பின்ன முகம் அறியாதவர். நான் ஒன்று கேட்குறேன், ஏசப்பா உங்களுக்கு முன்ன பின்ன தெரியுமா? பார்த்துருக்குறீங்களா? ஏசப்பா பார்த்தீங்களா? ஆனால் இன்றைக்கி ஏசப்பா வார்த்தை முன்னாடி நம்ம நடக்கிறோம் பார்த்தீங்களா? நம்ம தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். ஆமாம் இல்லைங்களா? ஏன்னா தேவன் நீதி உள்ளவராக இருக்கிறதால நம்ம நீதி செய்ய விரும்புகிறாரு. நம்மக்கிட்ட நான் சொல்லுவேன், பெருசாலாம் கிடையாது. நம்மக்கிட்ட நம்ம திராணிக்கு என்னவோ அதை செய்யணும். அட்லீஸ்ட் ஒரு ஆளுக்காவது நம்ம வாங்கி கொடுக்க முடியாதா சாப்பாடு? ஒரு ஆளுடைய தாகம் தீர்க்க முடியாதா? அப்படி நம்ம நீதி செய்யணும் சொல்லுவார். சரி, இந்த அம்மா முகம் சலிக்காமல் என்ன பண்ணாங்க, நீதி செஞ்சாங்க. அடுத்த பார்க்கும்போது ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனத்தில் சாராளை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இப்பொழுது ஆபிரகாம் தீவிரமாய் கூடாரத்தில் சாராளிடத்திற்கு போய், நீ சீக்கிரமாய் 3 படி மெல்லிய மாவு எடுத்து பிசைந்து அப்பம் சுடு என்றான். சரி, இப்போ இவங்களுக்கும் வந்த 3 பேர் யாருன்னு தெரியாது. யாருக்கு? சாரா கூடாரத்தில் இருக்கிறாங்க. என்ன பாருங்க, சாரா எங்கே இருக்கிறாங்க? கூடாரத்தில் இருக்கிறாங்க. சரிங்களா? ஏம்மா கெஸ்ட்டு வந்திருக்கிறாங்க, நீ போய் செய்யணும். அவங்க கேட்டுக்கலாம் லாபம் பார்த்தேன். அவங்க யாருன்னு முன்ன பின்ன ஒன்றும் தெரியாது. போய் சாப்பாடு செய்கின்ற கடகடன்னு 3 படி மாவு அளவு சொல்லுறாங்க. 3 படி எத்தனை படி? இதே பைபிளில் இருக்குது. புதிய ஏற்பாட்டில் புளித்த மாவை சொல்லுவாராங்க. 3 படி மாவில் அந்த புளித்த மாவை வைக்கும்போது அது முழுதாக புளிக்க தேவராஜ்யத்தை குறித்து சொல்லியிருப்பார். இந்த 3 படி மெல்லிய மாவை எடுத்து என்ன பண்ணி நீ சுட்டுட்டு வா அப்படின்னு அவங்க வேறு எதுவுமே பேசவே இல்லை. எதுவுமே நீதினா அதுதான் நீதி, புரியுதுங்களா? அப்போ எதுவுமே பேசாமல் கடகடன்னு போய் என்ன பண்ணாங்க, மாவை எடுத்து பிசைஞ்சு ரொட்டிகளை சுட்டாங்க. இவர் என்ன பண்ணார், போயிட்டு ஒரு இளங்கன்றை பிடிச்சி அடித்து விருந்து பண்ணார். விருந்து பண்ணி அவங்கக்கிட்ட வச்சுட்டு இவர் உட்காந்துருக்காரு ஓரமாக. அப்போ என்ன செஞ்சுருக்காரு, ஆபிரகாம் என்ன செஞ்சுருக்காரு, சாரா என்ன செஞ்சுருக்காங்க, நீதி செஞ்சுருக்கிறாங்க. அந்த நீதியை கர்த்தர் எதிர்பார்த்துட்டு அவங்க கூப்பிட்டு போய் உட்காந்து சாப்பிட்ருக்காரு. சரி, முதல் ரெபேக்காள் முகம் அறியாத எலியாசருக்கு என்ன பண்ணாங்க, உதவி செஞ்சாங்க. இதே போல் சாராவும் என்ன பண்ணாங்க, உதவி செஞ்சாங்களா இல்லைங்களா? செஞ்சாங்களா? மறு வார்த்தையே பேசலை. முகம் அறியாதவங்க யாருன்னே தெரியாதுங்க. அப்போ தான் பாருங்க, நீங்கள் கைமாறு கருதாமல் செய்யும் பொழுது உங்களுக்கான ஒரு வார்த்தை கர்த்தர் பேசுவார். அப்போ சொன்னது என்ன சொன்னார், நீ ஒரு குமாரனை பெறுவாய், உற்பவ காலத்தில் உங்ககிட்ட வருவேன், நீ ஒரு குமாரனை பெறுவாய் அப்படி சொன்னப்போ இவங்க கூடாரத்துலேருந்து சிரிக்கிறாங்க. இப்போ கூடாரத்தில் இருக்கிறாங்க, பேச்சில் என்ன பண்ணுறாங்க, வெளியே அவங்க பேசுகிறத கேட்குறாங்க. முதல்ல ஆபிரகாம் சிரித்தார் 17ஆம் அதிகாரத்தில். 18ஆம் அதிகாரத்தில் இவங்க சிரிக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், நம்பிக்கையே இல்லையா, இயேசுவை நம்பு. இல்லாததை இருக்கிற வண்ணமாய் அழைக்கிற தேவன். ஆமேனா இல்லைங்களா?
இப்போ இவங்க கிட்ட இருந்தது என்னன்னா ஹாஸ்பிட்டாலிட்டி. இவங்களுக்கு வந்து நிறைய வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கு. இவங்க கூடாரம் பார்த்தீங்களா, இவங்க கூடாரத்தில் எப்பயுமே அப்பம் இருக்குமா, என்ன இருக்குமா, அப்பம் இருக்கும். சரிங்களா, அப்பம் இருக்கும். இல்லாதவங்க கேட்டால் யாரும் விசிட்டர்ஸ் வந்தால் கொடுக்குறதுக்காக அப்பம் வச்சுருப்பாங்களாம். அதே போல் இவங்க வீட்டு மேலே இருந்துச்சுன்னா தேவ மகிமை இருந்துச்சான். ஏன்னா இவங்களுக்குள்ளே இந்த எப்படி அந்த ரெபேக்காலுக்கு வெள்ளியையும் தங்கத்தையும் வஸ்திரத்தை கொடுத்தாரோ அதே போல் இந்த சாராளுடைய கூடாரத்து மேலே மகிமை இருந்துச்சான். என்ன இருந்துச்சான்? இந்த மகிமை இருக்க காரணம் என்னன்னா, இவங்க நீதி செய்கிற ஒரு பெண்ணாய் காணப்பட்டாங்க. இப்போ மணவாட்டியாகிய நாம் நீதி செய்ய வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்ப்பாரா இல்லைங்களா? நான் பின்பு தான் உங்க விளக்குறேன். சரிங்களா, ஏதோ நம்ம ரட்சிக்கப்பட்டோம், ஏதோ வாழ்கிறோம் இல்லை, நம்ம ரட்சிக்கப்பட்ட நீதி செய்வர்களாய் வாழணும். அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்குறாரு. இந்த அலங்கரிப்புலாம் எதுனா, நம்ம செய்கிற ஒவ்வொரு நீதியும் நன்மையும் நம்மை அலங்கரித்துக் கொள்வதற்கு அடையாளமா. சரிங்களா, புதிய ஏற்பாட்டில் அந்த அலங்கரிப்புக்கு பவுல் பேசியிருக்காரு. சரிங்களா, நாணத்தினாலும் அவளை பேசியிருக்காரு. சரி, ரைட். இப்போ இந்த சாரா என்ன பண்ணாங்க, தன்னுடைய செய்கள் மூலியமாக நீதியின் மூலமாக ஒரு சிறந்த பெண்மணியாய் பேசப்பட்டாங்க. இன்றைக்கு நம்ம பேசுகிறோம். சரிங்களா, 2 ஆச்சுங்களா? சரி, இப்போ வாசிங்க ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 4-8 வரைக்கும் அப்படியே கண்டினியூஸாக வாசிங்க. கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும், உங்கள் கால்களை கழுவி மரத்தடியில் சாய்த்து கொண்டிருங்கள். நீங்கள் உங்கள் இருதயங்களை திடப்படுத்த கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன், அப்புறம் நீங்கள் உங்கள் வழியை போகலாம். இதற்காகவே அடியேன் 2 வரைக்கும் வந்தீர்கள் என்றான். அதற்கு அவர்கள், நீ சொன்னபடி செய் என்றார்கள். இப்ப சொன்னோன்னே செய்யினாரு. நல்லா பாருங்க, தேவன் வந்து நம்ம செய்ய நினைக்கும் போது செய்ய சொல்லுவார். செய்யாதன்னு சொல்ல வேண்டவர், செய்ய அப்படின்வார். அங்கே வந்திருக்கிறது கர்த்தர், கூட 2 தூதர் வந்திருக்கிறாங்க. சரிங்களா, எதுக்குன்னா சோதாமில் போய் பார்க்கறதுக்காக. அதுக்கு முன்னாடி ஒரு தீமைக்கு முன்பதாக ஒரு நன்மையை செஞ்சுட்டு போகிறாங்க. சரிங்களா, ரைட், வாசிங்க அப்படியே. அப்பொழுது ஆபிரகாம் தீவிரமாய் கூடாரத்தில், எப்படி தீவிரமாய் கூடாரத்தில், அவரும் ஒரு நீதிமான் தானே, அவன் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. இப்போ தீவிரமாக என்ன கடன்னு ஓடுறான். நான் சொல்கிறேன், முகம் அறியாதவங்களுக்கு செய்யணும்னா இதுவா நம்ம என்ன பண்ணுவோம், எதை இருக்கிறதுன்னு போட்டு அனுப்ப அப்படின்னு சொல்லுவோம். முகம் அறியாத ஒருவருக்கு எந்த அளவுக்கு ஓடுற பாருங்க. தீவிரமாய் ஓடி சாராளிடத்திற்கு போய், நீ சீக்கிரமாய் 3 படி மெல்லிய மாவெடுத்து பிசைத்து அப்பம் சுடு என்றான். ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடி ஒரு நல்ல இளங்கன்று. ஒன்று தெரிஞ்சுவாங்க, ஆபிரகாம் என்ன இருக்கு, மாட்டு மந்தை. இங்கே இருக்கு, திருவத்தூரில் இருக்கா மாட்டு மந்தை. மாட்டு மந்தைக்கு போய், எதுக்கு அதுக்கு மாட்டு மந்தைன்னு பேர் வச்சாங்க? நிறைய மாடு இருக்கும் அங்கே, எருமை மாடு இருக்கும். இப்படி நாங்கள் அந்த வழியாக முன்னெல்லாம் நாங்கள் சிக்கன் வாங்குறதுக்கு அந்த பக்கம் போகும்போது, இப்போ பிரிட்ஜெலாம் பிரிட்ஜு போட்டாங்களாங்க. அந்த பிரிட்ஜுக்கு நடுவில் தான் இருக்கும், அந்த கேட்டு தாண்ட ஒன்று ரைட் சைடு போனால் ஒரு சின்ன ரோடு மேடாக போகும். இந்த பக்கமும் கொட்டாய் மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க. ஃபுல்லாக அந்த மாடு தான் இருக்கும். மாட்டு மந்தைக்கு போனால் சீம்பால் என்றைக்குமே கிடைக்கும். ஆமாம் இல்லைங்களா? அப்படியே என்ன அர்த்தம்னா, தொடர்ந்து அங்கே இருக்கிற மாடுங்க அடுத்தடுத்து நிறைய மாடுங்க இதெல்லாம் குட்டி போட்டே இருக்கும். தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். போனால் இன்றைக்கி போனால் கூட சீம்பால் வாங்கிட்டு வரலாம். எவ்வளோ லிட்டரு இப்போ? 250 200 சரி. அப்போ ஆபிரகாம் கிட்ட என்ன இருந்துச்சான்? மாட்டு மந்தை இருந்துச்சான் பாருங்க. அப்போ அதில் கடகடன்னு போயிட்டு எதையே ஒன்று அடிக்கல. வாசிங்க. ஒரு நல்ல இளங்கன்றை பிடித்து, என்னது போய் ஒரு நல்ல இளங்கன்றை பிடித்து, நான் ஏன் மூஞ்சி முகம் தெரியாதவனுக்கு நல்லது அடிக்கணும்? ஏன் நொண்டியானது அடிக்கலாம், நசல் போனது அடிக்கலாம், கண்ணு ஊனமானது அடிக்கலாம், நல்லதுங்களா? ஏன் நல்லதை அடித்தார்னா, இங்கே தான் நம்முடைய நீதி விளங்கும். நல்லா பாருங்கள், ஏழைக்கு கொடுக்கறது வந்து ஏனோ தானோலாம் இல்லை, நம்ம என்ன சாப்பிட்றோமோ அந்த மாதிரி வாங்கி தரணும். அல்லேலூயா, புரியுதா இல்லைங்களா? அந்த மனசு தாங்க முக்கியம். எல்லாருக்கிட்டையும் பணம் இருக்கும், நம்ம மனசு இருக்காதுல்ல, புரியல. ஆனால் பணமே இல்லைனா கூட நமக்கு மனசு இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் கர்த்தர் நேசிப்பார்.
அல்லேலூயா. அதுக்கு பேர் தான் நீதி. அது நீங்கள் போட்டிருக்கிறதால உங்களுக்கு செய்யணும்னு தோணும். சரிங்களா? இப்போ இவர் போய் நல்ல ஒரு கன்றை எடுத்து, இல்லை இளங்கன்றை எடுத்து, நான் கூட வாங்கும்போது கறி வாங்கும்போது சொல்லுவேன், இலசா இருந்தால் சொல்லு வரேன், முத்தெல்லாம் இருந்தால் வேணாம், அது மெல்றதுக்குள்ளே என் வாயில் நேடும். முத்தெல்லாம் பீஃப் வாங்கினா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? குக்கரில் ஒரு 20ஆவது போடணும். இந்த புதன்கிழமை வாங்கிட்டு கொடுத்தேன், 20 போட்டாங்க. 20 போட்டு தான் என்ன ஆயிடுச்சு, 20 போட்டாங்கன்னா 20 விசில் போட்டாங்க. புரியுதா இல்லைங்களா? ஆனால் எலசு இருந்தால் 3-4 விசில் என்ன ஆகிடும்? ஏங்க இதெல்லாம் வந்து வெறும் பிள்ளை தின்றது, சரிங்களா? அது எந்த இதுவும் இல்லை. ஆண்டை சூஸ் பண்ணதே மாடு, ஆடு, புறா, இந்த 3க்கும் 3 குணாதிசயம் இருக்குது, சரிங்களா? சரி, ரைட். அப்போ இளங்கன்றை இந்த பெஸ்ட்டை பிடிச்சி அடித்து, அந்த அம்மாவுக்கு அடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த அம்மாவுக்கு ஆர்டர் கொடுத்துட்டாரு. போ நீ நான் பட்டர் நான், அப்புறம் பட்டர் நான் கொஞ்சம், சாதா நான் கொஞ்சம் போட்டு ரெடியாகவே, அதுக்குள்ளே நான் போயிட்டு மந்தையில் போயிட்டு நல்லா பெஸ்ட்டாக இருந்த பிடிச்சி அடித்து அவருக்கு பண்ணி இருந்து வைக்கிறேன். தேவை நம்மகிட்ட எதிர்பார்ப்பாருங்க. செய்யணுன்னா செய்யினார் அப்படின்னு சொல்லிக்கிறேங்க. செய். சாராலும் போய் செய்யினா செஞ்சாங்க. அப்போ நம்மக்கிட்ட நீதி செய்கிற குணத்தை இந்த மனவாட்டியாகிய மனைவியின் இடத்துல கர்த்தர் எதிர்பார்ப்பார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவருங்க. நம்ம செய்கிறவர்களாக இருக்கணும். இல்லைன்னா கூட பரவாயில்ல, நம்மக்கிட்ட இருக்கிறதுல செய்யலாம். நம்ம சாப்பிட்றதுக்கு சமைக்கிற பார்த்து சாப்பாடு, அதில் ஒரு பொட்டலம் கட்டி போய் கொடுத்துடலாம். தேவன் வந்து நீ கொடுக்குற மனசு தான் பார்ப்பார் தவிர, நீ நம்ம சாப்பிட்றது இன்னும் கொடுக்குறோம், நம்ம ஒரு ரேஷன் சமைச்சா அதிலே கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை. நம்ம சாப்பிட்றது அதுதான். உன் திராணிக்கு தக்கதாக செய்யும்போது தான் மனவாட்டி நமக்குள்ளே ஏசப்படைய கிரியை வேலை செய்யும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சரி, இப்போ வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. அப்படியே ஒரு நல்ல இலக்கன்றை பிடித்து வேலைக்காரன் கையிலே கொடுத்தேன், அவன் அதை சீக்கிரத்தில் சமைத்தான். ஆபிரகாம் வெண்ணெயையும் பாலையும் சமர்ப்பித்த கன்றையும் எடுத்து வந்து அவர்கள் முன்பாக வைத்து அவர்கள் அருகே மரத்தடியில் நின்று கொண்டிருந்த அவர்கள் புசித்தார்கள். சரி, ஓகே. எடுத்து அவங்க கொடுத்துட்டு என்ன பண்ணாரு? வச்சு என்ன பண்ணிருக்காரு? நிற்கிறாரு பக்கத்தில். சரி, நான் சாப்பிட்டு சொல்லிட்டு ஆமாம் இல்லைங்களா? அங்கே அப்படி தான் போட்டிருக்கு. சரி, அப்போ சாரா வந்து ஒரு நீதி செய்கிற பெண்மணியாக இருந்தாங்க. நான் மனவாட்டிக்காக சொல்கிறேன். ஆபிரகாமும் நீதி செய்கிறது தான், சரிங்களா? அப்போ நமக்குள்ளே என்ன இருக்கணும்னா, நம்ம நீதியை செய்யணும்னு தேவன் எதிர்பார்க்கிறாரு. அதை நம்ம ஒன்று தெளிவாக புரிஞ்சுக்கணும். மெல்லிய வஸ்திரம் என்னது? நீதி. அவருக்கு நியமிக்கப்பட்ட நம்ம நீதி செய்யணும். சரி, இவங்க 2 பேர் நீதி செஞ்சாங்க. வாசிங்க 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் அதனுடைய 8ஆம் வசனத்தை வாசிங்க. நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வசிக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்தார். சரி, இப்போ லோத்து வந்துடலாம். லோத்து மனைவி, சரிங்களா? இப்போ இவங்க 2 பேர் யாரு? ரெபேக்காலும் சாராலும் மாமியா மருமக. மாமியா மருமக. என்ன பாருங்க, மாமியா இருக்காங்களா? அப்போ பொண்ணு பார்க்க அனுப்பினப்ப மாமியா இருக்கிறாங்களா? மாமியா இல்லை. மாமியா இறந்த பிறகு தான் பொண்ணு பார்க்க அனுப்பியிருக்காங்க. ஆனால் அவங்களுக்குள்ள வந்து தேவனுடைய குணாதிசயங்கள் இருக்குது, நீதி செய்கிற பண்பு அவங்களுக்குள்ளே இருக்குது, சரிங்களா? இப்போ இவங்களும் நீதி செய்கிறாங்க. சரி, இப்போ இந்த 18ஆம் அதிகாரத்துலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கர்த்தர் ஆபிரகாம் கூட பேசிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் 2 தூதருக்கு போனாங்க, பார்த்தீங்களா? போகும்போது இந்த லோத்து என்ன பண்ணாராம்? லோத்து அவங்கள வெல்கம் பண்ணாராம். வெல்கம் பண்ணிட்டு வாசிங்க 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஏன்னா லோத்து எங்கே திரும்ப உட்காந்துருந்தாரு? சோதோமின் வாசலில் உட்காந்துருந்தாரு. இந்த 2 தூதர்களும் எந்த வழியாக தான் போனோம்? சோதோமுடைய வாசல் வழியாக தான் போனோம். வாசல் வழியாக போகும்பொழுது இவங்களை பார்த்துட்டு சண்டாளனுங்க, அடித்து பிடுங்கிடுவானுங்க, ஊர்னை சேர்க்கைக்காரங்க ஏதாவது பண்ணுவாங்க சொல்லி அவங்க 2 பேரும் வீட்டுக்கு கூட்டின்னு போயிட்டு என்ன பண்ணாரு? அவங்க விருந்து பண்ணுறாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க. அந்த 2 தூதரும் சாயங்காலத்திலேயே சோதோமுக்கு வந்தார்கள். சாப்பிட்டது எப்ப? ஆபிரகாம் கிட்ட மதியம் சாப்பிட்டாங்க. லஞ்சு முடிஞ்சிச்சா? லஞ்சு முடிஞ்சிச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்க? ஏசப்பா லஞ்சு முடிச்சதுக்கப்புறம் 2 பேரும் அனுப்பிவிட்றாரு. நைட்டு போய் என்ன பண்ணுற? சாயந்தரம். இப்போ ஏசப்பா அங்கே பேசுறாரு, மறுபடியும் அவங்க என்ன அனுப்பிடுறாரு. இங்கே சாயந்தரம் போகிறாங்க. இவர் கூப்பிட்டு என்ன பண்ணுறாரு? வாசிங்க சீக்கிரம், டைம் ஆயிடுச்சு. லோத்து சோதோமின்
வாசலிலே உட்கார்ந்திருந்தார். அவர்களை கண்டு லோத்து எழுந்து எதிர்கொண்டு தரை மட்டும் குனிந்து, ஆண்டவன்மார்களே, அடியேனுடைய வீட்டு முகமாய் நீங்கள் திரும்பி உங்கள் கால்களை கழுவி. மூணாம் வாசிங்க. அவன் அவர்களை மிகவும் வருந்தி கேட்டுக்கொண்டேன். அப்பொழுது அவன் இடத்திற்கு திரும்பி அவன் வீட்டிலேயே பிரவேசித்தார்கள். அவன் புளிப்பில்லா அப்பங்களை சுட்டு அவர்களுக்கு விருந்து பண்ணினேன். என்ன பண்ணாரா? மத்தியானம் அங்க ஒரு விருந்து, மறுபடியும் இங்க விருந்து. ஆமா இல்லைங்களா? ஆமா இல்லையா? ஆனா இங்க வந்து இந்த லோத்துடைய மனைவியை பத்தி இங்க எதுவுமே போடலைங்க. லோத்துடைய மனைவி பார்த்தீங்கன்னா என்ன இல்லை அவங்ககிட்ட? ஹாஸ்பிட்டாலிட்டி இல்லை, ரெண்டு காரியம் இல்லை அவங்ககிட்ட. ஹாஸ்பிட்டாலிட்டியும் இல்லை, கீழ்ப்படுதும் இல்லை. லோத்து வார்த்தைக்கும் கீழ்ப்படியில, தேவ வார்த்தைக்கும் கீழ்ப்படியில. ஆனால் இந்த லோத்துக்கு என்ன இருந்துச்சுன்னா ஹாஸ்பிட்டாலிட்டி மைண்ட் இருந்துச்சு. சரி, இந்த அம்மாவால் தான் என்ன ஆயிடுச்சு? இந்த அம்மா உப்பு தூண் ஆனது காரணம் நிறைய சொல்லியிருக்கேன், கிளாஸ் எடுத்துக்கோங்களான்னு. வேறு எதனா இருக்கலாம்ல, தூண் இருக்கலாம்ல. உப்பு தூண் ஏன் ஆனாங்கன்னா இவங்க வீட்டிலேருந்து என்ன பண்ணிட்டாங்க, நான்லாம் பண்ணி கொடுக்க மாட்டேன், நியாயம் பண்ணேன், உங்களுக்கு முகம் அறியாத நியாயம் பண்ணோம். ஆனால் சாரா அப்படில பண்ணாங்க. உப்பு போய் பக்கத்து வீட்டில் வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு விசிட்டர் வந்துட்டாங்கன்னு போட்டு கொடுத்தது அவங்க தான். சரிங்களா? போட்டு கொடுத்து யாரு? லோத்து மனைவி. அதனால தான் ஏசப்பா அடிக்கடி எச்சரிக்கை கொடுத்தாரு. லூக்கா 17:32. லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். ஏன் அவர் லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுன்னு சொன்னாரு? ஏன் லோத்தை நினைத்துக் கொள்ளுன்னு சொல்லிக்கலாம்ல? ஏன் லோத்தின் மனைவி நினைத்துக் கொள்ளுங்கனாரு? ஏன் சொன்னாரு? எனக்காக நம்ம யோசிச்சுக்கோமா லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுன்னு சொன்னதை? சரி, என்ன அவங்ககிட்ட இருந்துச்சு அவங்களை நினைச்சு கொள்ளாங்க? அவங்ககிட்ட என்ன குணம் இருந்துச்சு? நோ ஹாஸ்பிட்டாலிட்டி, புருஷன் பேச்சுக்கு கீழ்ப்படியில. ஆமா இல்லைங்களா? ஆமா இல்லையா? நீ அந்த மாதிரி இருக்காத, அதை நினச்சிக்கோ. அது இல்லாதால உப்பு துணைட்டா வந்த அந்த விசிட்டருக்கு என்ன பண்ணல, அவங்க தூதர்களுக்கு என்ன பண்ணல, உபசரிக்கல. வசனம் சொல்லுது, அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள் என்று எபிரேயரை சொல்லியிருக்கார் ஆண்டவர். அறியாம தேவதூதர்களை தரிசி. உண்மை பாருங்க, வசனம் பொய் சொல்லாது. அவங்களுக்கு தெரியாது அவங்க தேவ தூதர்னு. ஆபிரகாமுக்கும் தெரியாது, லோத்துவுக்கும் தெரியாது. நான் ஏன் செய்யணும் அவனுக்கு? என் தலையெழுத்தா, நீயே பண்ணிக்கோ, நீ தானே கூட்டம் வந்த, வாசலில் உட்காந்தல கூட்டத்தில் நீயே பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அவங்க பண்ணிட்டாங்க, போயிட்டாங்க. அப்போ அவங்ககிட்ட என்ன இல்லை? அவங்க பேர் வந்து ஈதித் தான். என்னது? ஈதித்து. ஷார்ட்டாக வந்து ஈட் அப்படின்னு சொல்லப்படுவாங்க. ஈட் அப்படின்னா விட்னஸ், சாட்சியம். அவங்க எதுக்கு தெரியுமா சாட்சியாக விளங்குனாங்க? கீழ்ப்படியாததுக்கும் சேவை மனப்பான்மை இல்லாததுக்கு தான் அவங்க சாட்சியாக உப்பு தான் நிற்கிறாங்க. அதனால தான் ஆண்டு சொன்னார், லோத்து மனைவியை பார்த்துக்கோ, அவளுக்குள்ள என்ன இல்லை, நீதி செய்கிற குணம் இல்லை, கீழ்ப்படுதல் இல்லை, அவள் உப்பு துணைட்டான், அதனால் பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னார். லோத்தின் மனைவியை நினச்சிக்கோ, நீ அப்படி இருக்காத. அப்போ ஒரு மனவாட்டி என்பவள் எப்படி இருக்கணும்னா சேவை மனப்பான்மை, கீழ்ப்படுதல் இருக்கணும். ரெபேக்காள் இடத்துல சேவையும் கீழ்ப்படுதல் இருந்துச்சு, சாராவின் இடத்திலும் சேவை மனப்பான்மை கீழ்ப்படுதல் இருந்துச்சு. இவங்ககிட்ட என்ன இல்லை, அதனால தான் இவங்க மனவாட்டியாய் ஆக முடியல, உப்பு தூணாய் ஆயிட்டாங்க. தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்துறீங்களா பாருங்க. விட்னஸ் எட் அப்படின்னா விட்னஸ். அவங்க சாட்சியம் எதுக்குன்னா கீழ்ப்படியாததுக்கும் உபசரிப்ப செய்யாததுக்கும் தான் அவங்க இன்னைக்கு உப்பு தான் நிற்கிறாங்க. அதை பார்க்கும்போதுலாம் அந்த இஸ்ரேல் ஜனங்கள் என்ன தோணுங்களா, இவங்க கீழ்ப்படியில, இவங்க கிட்ட இல்லை, நீதி செய்கிற குணம் இல்லை, அதுதான் அவங்க மைண்டில் போகும். அதுக்கு தான் அங்கே உப்பு தான் நிப்பாட்டி வச்சிருக்காரு. இன்னைக்கு பார்க்குறவங்க மைண்டில் தான் போகும். அப்படி இருக்கக்கூடாது நம்ம. ஆமாம் இல்லைங்களா? சரி, தெரிஞ்சவங்களுக்கு உதவ, தெரியாதவங்களுக்கு உதவும் தான் கர்த்தர் சொல்லி கொடுத்துருக்காரு. சரி, இப்போ கல்யாண வஸ்திரம், கல்யாண வஸ்திரத்தை குறித்து வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 11-12. சீக்கிரம். விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திருந்த ஒரு மனுஷனை அங்கே கண்டேன். தரித்திருந்தல. இப்ப கல்யாண வீட்டுக்கு தான் போயிருக்கிறாங்க. நான் ஷார்ட்டாக முடிச்சிடுறேன். கல்யாண வீட்டு தான் போயிருக்காங்க. ஆனால் அங்கே என்ன இல்லை,
ஒரு ராஜா கிட்ட போகும்போது யோசேப்பை புரிஞ்சு சொன்னேன், ஒரு ராஜாவை மீட் பண்ணுறதுக்கு உனக்கு ஒரு அலங்கரிப்பு, ஒரு ட்ரெஸ்ஸு போடணுன்னா, ராஜா மட்டும் நிற்கிறதுக்கு, ராஜாவின் கல்யாணத்துக்கு போனால் எப்படி போகணும்? ட்ரெஸ்ஸு போடாமல் அழுக்கு ட்ரெஸ்ஸில் போக முடியாது. சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம். நீ நீதி செய்ய முடியாமல் தேவராஜ்யத்துக்குள்ளே போகவே முடியாது. புரியுதுங்களா? போக முடியுமா? பார்த்தாரு, நீதி செய்யலை, அவன் கையை காலை கட்டு தூக்கி அங்கே போடவன அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படி தானே இருக்கு வசனாங்க, ஆமாம் தானே? அப்போ நமக்கு தேவன் கொடுத்ததுன்னா நீதி செய்யணும். அதான் கர்த்தர் பார்த்துக்காரு நமக்கு. சரி, இந்த ஒரு கல்யாணமா அப்போ மற்றவங்களாம் ட்ரெஸ்ஸு போட்டு தான் இருக்காங்க, அவங்களாம் நீதி செஞ்சவங்க. அதில் ட்ரெஸ்லாம் மொத்தம் இருக்கிறான். ட்ரெஸ் இல்லாமல் நீங்கள் அழுக்கு ட்ரெஸ்ஸும் அப்படி இருக்கிறான். சரி, என்ன பாருங்க, கல்யாண வஸ்திரம் தான் போடல, வேறு வஸ்திரம் போட்டிருக்கிறான். சரி, நிர்வாணமாக இல்லை. சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா அதே மத்திய சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இது சவுண்ட் கம் பண்ணிட்டீங்களா? கொஞ்சம் விட்டு. அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமாக இருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். அப்ப இந்த 5 பேர் யாரு? கல்யாண வஸ்திரம் போட்டு உள்ள போயிட்டாங்க. மீது 5 பேரு வேற வஸ்திரம் போடல, வெளியே வந்துட்டாங்க. ஆமாம் இல்லைங்களா? அப்போ கல்யாண வீட்டுக்குள்ளே போகணுன்னா நம்ம என்ன பண்ணணும்? கல்யாண வஸ்திரம் தரித்திருக்கணும். அப்போ கல்யாண வஸ்திரம், மெல்லிய வஸ்திரம், சுத்தமான வஸ்திரம் என்னென்னா, நம்ம செய்கிற ஒவ்வொரு நற்கிரியைகள் தான் அந்த வஸ்திரம். புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அதே மத்தியில் சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் வெள்ளாடுகளையும் செம்மறிகளையும் கர்த்தர் பிரிக்கிறாரு. நான் பசியாக இருந்தேன் சொன்னாரா இல்லைங்களா? ஆமாம், சொல்லிக்கிறேன் இல்லைங்களா? வலது பக்கத்தில் நிற்கிற பார்த்து உலகம் உண்டான முதல் பிதாவின் ராஜ்யம் உங்களுக்காக இருப்பது, அதுக்குள்ளே போங்க அப்படின்னா. இவங்கெல்லாம் யாருன்னா நீதியை தரித்திருந்தவர்கள். யாரு? எங்க வசனம் கையில் கொடுத்தாச்சுங்க, 10 பேர்கிட்டையும் வசனம் கொடுத்தாச்சுங்க. அந்த 10 பேரில் 5 பேர் அப்ளிகபிள் பண்ணாங்க, எடுத்து தங்கள் வாழ்க்கையில் அபியாசப்படுத்தினாங்க, ட்ரெஸ்ஸை போட்டுட்டாங்க. மீது 5 பேர் வாங்கிட்டு போடல, அப்படியே எடுத்து ஓர வச்சுருந்தாங்க. அப்போ அந்த கல்யாண வஸ்திரம் போட்டிருக்கவங்க மட்டும்தான் எங்கே போக முடியும்? அப்போ நீதி செய்கிறவன் மட்டும்தான் தேவ ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். அவங்கள தான் மனவாட்டின்னு கர்த்தர் சொல்லியிருக்காங்க. ஆமாம் இல்லைங்களா? ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அப்போ இந்த கல்யாண வீட்டுக்குள்ளே போன அந்த 5 பேர் யார்? கல்யாண வஸ்திரம் போட்டு நீதி செஞ்சவங்க. 5 பேர் பின்னாடி போனவங்க யார்? அப்ளிகபிள் பண்ணல. இந்த வெள்ளை ஆடுகளும் செம்மறி ஆடுகளும் பார்த்தீங்கன்னா, அதில் இந்த செம்மறி ஆடுகள் தேவ வார்த்தையின்படியாக நடந்தவங்க. நல்லா பாருங்கள், ரெபேக்காலும் ஆவியாவுடைய வார்த்தையின்படியாக நடந்தாங்க. சாராலும் ஆபிரகாமுடைய வார்த்தையின்படி, ஆபிரகாம் வந்து பிதாவாக தேவனுக்கு ஒப்பன். இன்னைக்கு நமக்காக தேவன் அனுப்பினவர் தான் பரிசுத்த ஆவியானவர். நீங்கள் ஆவியானவருக்கு செவி கொடுத்து ஆவியானோட சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து அவர் நடத்துகிற பிரகாரம் நீங்கள் நடந்தீங்கன்னா உங்களை அவர் தான் தூக்கிட்டு போவார். ஒட்டகத்து மேலே வச்சு உங்களை கொண்டு போய் ஈசாக்கத்தில் விடுவார். நான் அங்கே எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. சரிங்களா டவுட் வந்துச்சு. இப்போ என்ன பாருங்க, ரெபேக்காலுக்கு ட்ரெஸ்ஸு, அதுக்கு முன்னாடியே வளையல் மூக்குத்தெலாம் கொடுத்தாரு, அது வேறு கான்செப்ட் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அது வந்து அவங்க கன்னிகையா, ஏன்னா கன்னிகை தான் விவாகம் பண்ணுவான்னு சொல்லப்பட்டது. இவங்க கன்னிகையாக ஆழ்ந்து கொள்வதற்காக அங்கே கொடுத்தாரு. ஓகே, அவங்க கன்னிகை கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ இங்கே போனதுக்கப்புறம் வீட்டில் பேசி முடிச்சுட்டு நிச்சயதார்த்தம் பேசி முடிச்சுட்டு கொடுக்காரு. அவங்க அதெல்லாம் போட்டு போகிறாங்களா? இப்போ மாப்பிள்ளை என்ன பண்ணுறாரு? லகாய் ரோய் என்ற துறவில் மாப்பிள்ளை நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணாரு? அப்படியே தியானம் பண்ண போகிறாரு. ஆமாம் தானே? இப்போ இவங்க ட்ரெஸ் நமக்கு ஒரு ட்ரெஸ்ஸு கொடுத்துருக்காருன்னா அலங்கரிச்சிட்டு வான்னு சொல்லிட்டு அவர் என்ன போட்டிருப்பாராங்க? அவரும் ட்ரெஸ்ஸை போட்டு அப்படியே நம்ம வெல்கம் பண்ணுவாங்க. இப்போ 2 பேர் என்ன பண்ணுவோம்?
அங்கே மத்திய ஆகத்தை நம்ம அப்போ தேவன் நீதி உள்ளவராக இருக்கிறது போல நாமும் நீதி செய்யலாம் இருக்கணும். இந்த மெல்லிய வஸ்திரம் என்னது? பரிசுத்தவானுடைய நீதிகளே என்று சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்கு கடைசியாக வெளிப்படுத்திய 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பின்பும் அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்றெழுது என்றான். மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே சொன்னேன். சரி, ஓகே. இப்போ இங்கே அடுத்த சொல்லுக்கு ஆட்டுக்குட்டியுடைய கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் வாசிக்கணும். நீங்கள் தான் வாசிக்கணும். பின்பும் அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவரின் கலிலேயா விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்றான். என்று எழுது என்று சொன்ன. அப்போ நம்மளாம் யார் தான்? 5 பேர் உள்ளே போயிட்டாங்க, அவங்களாம் பாக்கியவதி. சரிங்களா? நம்மளாம் யார் தான்? ஒன்று புரிஞ்சுக்கோங்க. நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம நீதி செய்ய பழகணும். புரியுது? கை மாறு கருதாமல் நீதி செய்யணும். அப்படி தான் அவங்க செஞ்சாங்க. யார்? எபிரேயரில் தான் சொல்லிருக்காரு 13ஆம் அதிகாரம் எபிரேயர் 13:2 சொல்லப்பட்டிருக்கு, அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அறியாமல் தேவதூதர்களை தரிசித்தார்கள் என்று வேதம் சொல்லுது. அவங்க தேவதூதர்கள் தெரிஞ்சு சாப்பாடு போடல, அவங்க தேவதூதர்கள் தெரியாது அவங்களுக்கு, ஆனாலும் அவங்க சேவை மனப்பாங்க. இன்றைக்கி ஒன்று புரிஞ்சுக்கோங்க. இந்த வஸ்திரம்னா நீங்கள் உடனே நம்ம ஃபிசிக்கலாக யோசிப்போம். ட்ரெஸ்ஸுனா ட்ரெஸ்ஸுன்னு நினச்சிக்க போகிறீங்க. நமக்கு தேவன் ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்துருக்காரு. அதை கண்ணில் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ஆனால் ஒன்று நம்ம ரட்சிக்கப்பட்டல, நம்ம ரட்சித்தரல, அது ஆவியில் தான் உணர முடியும். அப்போ இந்த வஸ்திரமும் எப்படின்னா நம்ம கிரியை மூலமாக தான் காமிக்க முடியும். அப்போ மனவாட்டிக்கு கண்டிப்பாக என்ன வேணும்? மனைவிக்கு என்ன வேணும்னா நீதி செயலாக இருக்கணும். சரிங்களா? அதில் நம்ம அப்படி இருக்கணும்னு தேவன் விரும்புகிறாரு, செய்யணுன்றாரு. பசியாக இருந்தேன், தாகமாக இருந்தேன், எல்லாத்தையும் சொல்லி ஒரு லிஸ்ட்டை போடுறாரு. அப்போ நம்ம செய்யணுன்றது தேவனுடைய ஆசை. செய்கிறது தான் கற்றுக் கொடுத்தாரு. உன்னிடத்துல அன்பு கூறுது போல அன்பு கூறு. அப்போ செய்யும்போது உண்மையாகவே அதற்குரிய பலன் பரலோகத்தில் நம்மளுக்கு வச்சிருக்காரு. எத்தனை சந்தோஷமாக இருக்கிறீங்க? இன்றைக்கி உங்களுக்கு அதுக்கு அதோடைய விளக்கம் தெரிஞ்சுக்க. மெல்லிய வஸ்திரம் நீங்கள் மறக்கவே கூடாது. அது நம்ம செய்கிற ஒவ்வொரு நீதியும் நியாயங்களும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எத்தனை சந்தோஷமாக இருக்கிறீங்க? கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நம்மலாம் ஆட்டுக்குட்டியினுடைய கல்யாணத்துக்கு 19:9 ஆட்டுக்குட்டியோட கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கோங்க. நம்மளாம் பாக்கியவான்கள். சரிங்களா? அப்படின்னு போட்டிருக்கு. நம்மளாம் ஆட்டுக்குட்டியோட கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோமா? அழைக்கப்பட்ட நம்ம எப்படி போகணுன்றதை இன்றைக்கி நம்ம பார்த்துக்கோம். உள்ளே போக போகிறோம், அவரை சந்திக்க போகிறோம். பாட்டெலாம் பாடுவோம். மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே. அப்போ அவர் வரும்போது நம்ம ஆயத்தமாக இருப்போம். நான் நினச்சேன் பொழப்பு கேட்டுரும். செய், உன் பலனுக்கு தக்கதாய் செய், உன் தானிக்கு தக்கதாய் செய். கர்த்தர் வரும்போது அதற்குரிய நன்மைகளை பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.